Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பாத்தீங்க முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் பண்ணி அந்த ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys, இந்த செட்டப்ல நம்ம வந்து உட்கார்ந்த மாதிரி நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் guys நம்ம பண்ண போறோம். வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. சோ என்ன அன்பாக்சிங் நம்ம பண்ண போறோம்னா ரிங் லைட் அன்பாக்சிங் நம்ம பண்ண போறோம் guys. சோ எந்த ரிங் லைட்னா இருங்க. என்ன ரிங் லைட் தான்? நீ என்ன சொல்ற? இந்த ரிங் லைட் ஏற்கனவே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த ரிங் லைட் கிடையாது guys. சோ இதோட படா சைஸ் ரிங் லைட் நம்ம இப்ப வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் guys. புதுசா மைக்லாம் வாங்கியிருக்கோம். நம்மளும் வந்து ஒரு விளாகர்ல சோ புதுசா ஒரு மைக்லாம் வாங்கியிருக்கோம். இதோட ரிவ்யூ வேணும்னு நீங்க கேளுங்க guys. நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். இப்ப நான் வந்து ரிங் லைட் நம்ம வந்து இப்போ பாருங்க guys. இங்க பாருங்க guys, எவ்வளவு பெரிய ரிங் லைட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் பாருங்க guys. இதோட அன்பாக்சிங் தான் guys நம்ம பண்ண போறோம். இப்போ வந்து இந்த ரிங் லைட்ல தான் நம்ம இங்க வச்சிருக்கோம் நம்ம வந்து. சோ இப்போ வந்து இந்த ரிங் லைட்டோட அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போறோம் guys. வாங்க இது அன்பாக்சிங் பண்ணி ஆரம்பிக்கலாமா? எப்படி இருக்கு பாருங்க guys. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 2-3 வாட்டி ஓப்பன் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வச்சிடுறேன் டக்குன்னு. ஸோ ஒழுங்கா ப்ராப்பரா வைக்காதனால அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்க பாருங்க கேஸ், இப்படிதான் கேஸ் இருக்கு ரிங் லைட்டு உள்ள. ஒரு கவர்லாம் போட்டு அப்படியே சுத்தி அப்படி குத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங் லைட்டோட இன்ச் வந்து ஐயோ ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். இந்த ரிங் லைட்டோட சைஸ் வந்து எவ்வளோனா 18 இன்ச்சுன்ற மாதிரி தான் நான் கேள்வி. 18 இன்ச்சு தான் நினைக்கிறேன். இது வந்து இதோட பிரைஸ் வந்து நம்ம வந்து ஃபிளிப்கார்ட்ல அமேசான்ல ஆன்லைன்ல வாங்கலாம் கேஸ். நம்ம வந்து நேர்ல போய் பாரிஸ்ல வாங்கணுமா. ஸோ அங்க வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 1850க்கோ எவ்வளோ சம்திங். ஸோ இது ரெண்டுமே ட்ரைபாட நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே சேர்த்து அவ்வளோவான்றது கரெக்டா தெரியல. பட் ஆனா இந்த 1850 கேஸ் இது ரெண்டுமே சேர்த்தா இல்லை வந்து இது மட்டுமான்றது அது மட்டும் கரெக்டாக தெரியல கேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த இது RGB லைட்டு சாஃப்ட் ரிங் லைட் அது வந்து பார்த்தேன் நான். அது வந்து கரெக்டாக இதே மாடல் வந்து கிடைக்கல, வேற மாடல் தான் கிடைச்சது. ஸோ அது வந்து ஆன்லைன் ப்ரைஸ் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல கேஸ். ஸோ இது வந்து நம்ம பாரிஸில் போய் வாங்கினது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நேரில் போய் வாங்குறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தெரியும். நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஏதாவது ரிப்பேர் இருந்தால் கூட நம்ம மாற்றி கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வந்துன்னா அது வந்து ரிட்டர்ன் போட்டு அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ப்ளஸ். ஸோ வாங்க வளவலான்னு பேச வேணாம். அன்பாக்சிங் டப்புன்னு ரிவ்யூ பண்ணிட்டு போகிறேன் கேஸ் நான் வந்து இதில். ஸோ பாருங்க கேஸ், இதான் கேஸ் ரிங் லைட்டு. ஸோ இது இருக்குல்ல, இந்த பக்கம் ரெண்டுமே வந்து திருக்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, திருக்கு இந்த மாதிரி திருக்குற மாதிரி இருக்கும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. இதுல வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுல வந்து பிரைட்னஸ் அந்த ஹை லெவல் லோ லெவல் அதிகமா ஆக்குறது கம்மி ஆக்குறது. ஸோ அதெல்லாம் வந்து அது இல்லாம இந்த மாற்றுறது இந்த மாதிரி இருக்கும் கேஸ் மாற்றுறது வந்து. ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றணுன்றது நான் வந்து காட்டுறேன் நானு. இந்த ஒரு ஒயர் இது வந்து நம்ம வந்து பின்னாடி மாட்டணும், ஒயர் இதுக்கு பின்னாடி. ஸோ இந்த இடத்துல மாட்டணும். இது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா பெரிய ஒயராகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒயரு வந்து இதெல்லாம் வந்து எதுக்காகனா நம்ம வந்து ஃபோன் ஹோல்டருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும். இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணுன்றது நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ரிமோட்லாம் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் ரைட்டு சுவிட்ச் RGB நிறைய கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ ரிங் லைட் அன்பாக்சிங் பண்ணிச்சு, ட்ரைபாடையும் சேர்த்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த ட்ரைபாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கைஸ். ஏன்னா இதோட அந்த லுக்கு மெட்டீரியலும் வந்து ஒரு மாதிரி ரக்கட் ஃபீல் இருக்குது, செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த எட்ஜஸ்லாம் வந்து எவ்வளவு சூப்பரா ஒரு மாதிரி ரக்கட் ஃபீல் இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் கொஞ்சம் ரக்கடான ஆள். அதுவும் இல்லாம இது வந்து பிடிச்சி ஒரு மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஒரு இது இருக்கு. இதை வந்து எப்படி ஃபிட் பண்றதுன்றது பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த போன் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதை நம்ம எப்படி ஃபிட் பண்றது நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குச்சி நம்ம ஒன்று எடுத்துக்கணும். ஸோ இது வந்து மேல உருண்டையா ஒன்று இருக்குல்ல, அப்புறம் இந்த கீழே இது இருக்குல்ல. ஸோ இந்த பகுதி வந்து நம்ம வந்து இந்த ரிங் லைட்ல நம்ம வந்து மாட்டணும் கைஸ். ஸோ இந்த குண்டா இருக்குதுல்ல, ஸோ இது வந்து நம்ம இதுல வந்து ஃபிட் பண்ணணும். எப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இது வச்சு அப்படியே ஐயோ இது இருக்குல்ல, ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் ஆயிடுச்சா, ஸோ லூஸ் ஆயிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் குத்தி உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இது வந்து அப்படியே டைட் பண்ணிட்டா ஃபிட் ஆயிடும் கைஸ். ஸோ இது வந்து ஃபிட் ஆயிடுச்சா. இந்த மாதிரி வந்து 3 கொடுத்துருப்பாங்க, 1 2 3 இருக்கு. அதையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஒண்ணுமே இல்லை, இது இருக்கா, இதை லூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி குத்து சுத்து. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து குத்து சுத்து, அவ்வளவுதான் கைஸ். இது வந்து மேட்ரு இருக்கு. 3த்தையும் நம்ம வந்து மாட்டியாச்சு. ரிமோட் இருக்கா, ஸோ ரிமோட்டையும் நம்ம வந்து பேட்டரி போட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். பேட்டரி எங்கேயோ தூக்கி போட்டேன் கைஸ். அந்த ஹேர் பேண்ட் போட்டிருக்கல, இதையும் போட்டிருப்பேன். ஒரு இடத்துல கழட்டிடுவேன், காணா போட்டுருவேன், எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ
அதான அக்கல கை விட்டு தேறான் நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான் கையெடு. பேட்டரி எங்கன்னு தெரியல. நம்ம வந்து அடுத்ததுக்கு நம்ம ஃபிட் பண்ண போயிடுவோம். ரிங் லைட்டை நான் வந்து இந்த ஒயர் மாட்டணும்னு சொல்லல. ஸோ எப்படின்னா இந்த 2 பின் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே இப்படி வச்சு ஒரு அழுத்தினா ஃபிட் ஆயிடும். அவ்வளோதான் கேஸ். இந்த ட்ரைபாடை நம்ம வந்து எப்படி ஃபிட் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ இது இருக்குதுல்ல, இது வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு இது வந்து இப்படி ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்படி விரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம இப்படி டைட் பண்ணிட்டோம்னா சிம்பிள், முடிஞ்சிச்சு, டைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அழுத்தினாலும் உள்ள போகாது, இது பண்ணலாம் போகாது. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி ஹைட் ஆக்கணும்னா இது இருக்குதுல்ல, ஸோ இதை இப்படி லூஸ் பண்ணி இப்படி இழுத்தோன்னா வந்துடும். மறுபடியும் இப்படி டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ரிங் லைட்டை வந்து நம்ம மாட்டலாமா கைஸ்? இப்போதான் நான் நோட் பண்ணுறேன். இங்கே பாருங்க கைஸ், இங்கே வந்து அந்த கேபிள், சார்ஜர் கேபிள் இருக்குல்ல, ஸோ அந்த கேபிள் கூட இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த சார்ஜர் வழியாக கூட நம்ம வந்து கொடுத்துருக்கலாம் போல. ஸோ அது வந்து கரெக்டாக தெரியல. இங்கே வந்து இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல கைஸ், ஸோ இந்த ஹோல்ஸை வந்து நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம இது பண்ணணும் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த இருக்குல்ல, இதை நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும். நம்ம லூஸ் பண்ணிட்டு அப்போ அந்த த்ரெட் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும் போடுறது, அது வெளியே வர்றது. ஸோ இது நல்லா நம்ம வந்து அந்த உள்ள இருக்க அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, அது வந்து வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது இருக்குல்ல, இதுக்குள்ள நம்ம வச்சு கரெக்டாக நம்ம வச்சுட்டு அப்படியே இப்படி டைட் பண்ணிட்டோம்னா போதும், டைட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஐயோ பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஐயோ பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஐயோ. நான் போறேன் எனக்கு வேணாம். இப்படிலாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கல்ல. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. இங்க இருக்குதுல்ல, ஸோ இதை வந்து இந்த ஹோல்ஸை வந்து இப்படி வச்சு நல்லா அந்த கிளிக் ஒரு சவுண்ட் வருதுதா, அது வரைக்கும் வந்துட்டு அப்படியே நம்ம லைட்டா ஒரு 2 டைட் பண்ணாலே டைட் ஆயிடும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு இது இருக்குல்ல, இந்த ஒரு திருகிறது, அது வந்து எதுக்காகனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ் கைஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபீச்சர். இது வந்து எதுக்காகனா இது வந்து இப்படி நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா இப்படி நம்ம வச்சுக்கலாம், இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இவ்வளோ தூரம் நம்ம வருது கைஸ். ஸோ ஐயோ இதை கிளிக்னுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் வருது கைஸ் நம்ம வந்து. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சர் கைஸ். எதனால வந்து இப்போ நம்ம வந்து ரிங் லைட்னா வந்து இப்படிதான் நிற்கும். அதனால வந்து இப்போ நம்ம கீழே இப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேலே ஸ்ட்ரைட் அடிக்கும், கரெக்டாக அடிக்காது. அது இப்படி நம்ம இப்படி திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். சரி ஓகே கைஸ், இது வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன இது வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். எப்படி ஒர்க் ஆகுறது பார்த்துருவோமா? ஸோ அது வந்து இது எப்படி ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறேன், இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது நான் சொல்லலை. ஸோ வந்து இது ஒன்றுமே இல்லை கைஸ். இப்படி நம்ம வச்சுட்டு ஒரு 5 வாட்டி இப்படி சுற்றினா வந்துடும் கைஸ், நல்லா டைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது மெத்தட் தான் கைஸ். இது எல்லாமே நம்ம ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து லைட் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கு, இது இவங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி திருப்பிட்டோம்னா இது நம்ம செல்ஃபி ரீல்ஸு அதெல்லாம் வந்து பயங்கரமாக எடுக்கலாம் கைஸ். ஸோ இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு நான் வந்து காட்டுறேன். உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது இந்த பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றது. இருங்க, இது இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம வந்து இப்படி சுவிட்சில் இப்படி மாட்டிக்கிட்டோம்னா முடிஞ்சுது கைஸ். அந்த சின்ன ரிங் லைட் இருக்குல்ல, ஸோ இந்த சின்ன ரிங் லைட்டை வந்து நான் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பெரிய ரிங் லைட் மட்டும் தான் கைஸ் இப்போ ஆன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்க வந்து பாருங்க. இதுக்கு நான் செல்ஃபி கேமரால நான் வரேன், உங்களுக்கு எவ்வளோ சூப்பர் பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்க பாருங்க கைஸ். இங்க பாருங்க கைஸ், இந்த செல்ஃபி கேமரால வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்றது வந்து பாருங்க கைஸ். அந்த லைட்டு இப்போ வந்து நம்ம வந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? இது வந்து இந்த பக்கம் இருக்கிறதுல இருந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்க இருக்கு ப்ளூ கலரு, டக்கு அது வந்து இப்படி திருப்பது வந்து டக்குன்னு திரும்பிடும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க ரெட் கலரு, இது வந்து அந்த தெரிஞ்சது ஒயிட்டு எல்லோ சேர்ந்த கலரு. இது வந்து ஒயிட் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. ஒயிட் கலர் வந்து பிரைட்டா செம்மையா இருக்கு இந்த ஒயிட் கலரு, நல்லா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு நல்லா. இது வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எல்லோ கலரு. இது வந்து கிரீன் கலர் பாருங்க, இது ப்ளூ கலர். இது வந்து அந்த ஒய்லட் கலர் மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா இந்த ப்ளூக்கும் ஒய்லட்டுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியல. தெரியுது, பேக்ரவுண்ட்ல வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியுது பாருங்களேன். ஒய்லட் கலர், ப்ளூ கலர், ஒய்லட்டுக்கு ப்ளூக்கு இந்த பேக்ரவுண்ட்ல சேஞ்சஸ் தெரியுது பாத்தீங்களா? ஸோ இது வந்து எல்லோ ஒயிட்லயே ரொம்ப கொஞ்சம் கம்மியான இது தெரியலையே என்னன்னு. இங்க பாருங்க, அது செக்க லைட்டு.
ஆனா வந்து அது வந்து இந்த செல்ஃபி கேமரால எனக்கு தெரியுதான்றது எனக்கு நேர்ல பார்க்கும் இங்க பார்க்கும்போது ஃபீல் ஆகல. உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இதுல பார்க்கும்போது நேரா என்னோட கண்ணில் பார்க்கும்போது இது இருக்கு. ஆனா போன்ல பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுதான்றது கரெக்டா தெரியல. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து கலர் அது வந்து ஒயிட் கலர் ஃபிக் ஆச்சா, இது வந்து ப்ளூ கலர்ல இதுவாகுது, எல்லோல இதுவாகுது, வயலட் கலரு, ஸோ அந்த மாதிரி கிரீனு எல்லா கலர்லயுமே அந்த இது விட்டு எரியுது. ஆவா கண்ணு வலிக்குது. இது வந்து அந்த இந்த கலரு, ஆஹா எல்லோயிஷ் கலர், இது வந்து ஒயிட் கலர், ஆஹா கிரீன் கலர், ரெட் கலர், கிரீன் கலர், ரெட் கலரு, அந்த மாதிரி அது ரெண்டு இதுவாகுது கேஸ். உங்களுக்கு கரெக்டா தெரியுதான்றது தெரியல. நான் வந்து செல்ஃபி கேமரா பேச கைஸ். இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு அந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அப்படியே சுத்தி வருது பாருங்களேன். சரி லைட் நான் இப்படியும் திருப்பி வச்சுக்கிறேன். சரி பாருங்க கேஸ், அப்படியே கிரீன் அப்படியே கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வருதா, செமையா இருக்குல்ல. ஆனா வந்து செல்ஃபி கேமரால வந்து அவ்வளோ ஃபீல் ஆகுது. இருக்கு பவர் நம்ம இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஸோ இது வந்து பவர், இதை வந்து ஜாஸ்தி பண்ணுவோமா, ஃபுல்லா தான் இருக்கு. இதுதான் வந்து அந்த RGBன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுதான் அந்த RGB லைட்னு நினைக்கிறேன். அது இது வந்து நல்லா இருக்கு. இது வந்து இப்போ பெரிய யூடியூபர்ஸ்லாம் செய்யும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேக்ரவுண்ட்ல வந்து கலர்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் பேக்ரவுண்ட் இப்போ ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ இதுவே வந்து நார்மல் பேக்ரவுண்ட் தான். இதுல வந்து கலர் அடிச்சு அது வந்து வித்தியாசமா நல்லா சூப்பரா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஸோ இது கலர் அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். அப்படியே இப்போ வந்து அந்த ரெட் அப்படியே சுத்துது. இப்போ வந்து கலர் ஜிகி இப்போ வந்து ஃபீல் ஆகுதா உங்களுக்கு, ஜிகி டிஸ்கோ லைட் மாதிரி ஜிகின்னு. இது வந்து அந்த ரவுண்ட் அடிக்குது, ரவுண்ட் அடிக்குது கேஸ். இப்போ வந்து கலரு இதுதான் அந்த RGB அதுன்னு. ஆஹா இது வாவ் செம கலர்ஃபுல்லா வேற லெவல்ல இருக்குது கேஸ். இது வந்து இங்க பாருங்க கேஸ், பயங்கரமா இருக்குது கேஸ். பயங்கரத்தின் பயங்கரம், உச்சக்கடை பயங்கரம், நல்லா செம சூப்பரா இருக்கு கேஸ். இது வந்து ஆஹா இதெல்லாம் தான் கேஸ் இருக்கு. இது வந்து அந்த நார்மலான கலர்ஸ்க்கு வந்துருச்சு கேஸ். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறது வந்து இந்த நார்மலா அந்த 3 இருக்கும்ல, அந்த ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ ஒயிட் கலந்து சேர்ந்தது, அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு நல்லா சூப்பரா இருக்கு. மற்றபடி அந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, டிம்மா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்றது தெரியல. ஸோ இது வந்து இங்க இருக்குதா, இதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுவோம். கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி ஆயிடுச்சு. இப்போ என் மூஞ்சி எப்படி இருக்குது, இப்போ என் மூஞ்சி எப்படி இருக்கு. அதுவும் இங்க பாருங்க, என் கண்ணுக்குள்ள பாருங்களேன் ரிங் லைட் இருக்கு. கண்ணுக்குள்ள ரிங் லைட் ஓட்டுப்பட்டது இது வந்து. ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஃபுல்லோ எல்லோ கலர், இது ஒயிட் கலர், எனக்கு பிடிச்ச கலர் கைஸ். ஒயிட் ரொம்ப சூப்பரா இருக்கு கைஸ். ஸோ அதான் கைஸ், இதுதான் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெளிவா உங்களுக்கு அழகா உங்களுக்கு காட்டியிருப்பேன்ற ஒரு லைட்டா நம்பிக்கை இருக்கு. நம்ம வளர நம்ம வந்து வேற லெவல் நம்ம வந்து பண்ணிடலாம் கைஸ். நம்ம வந்து சூப்பராகவே நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல மைக்லாம் இல்லை, இப்போ பாத்தீங்கன்னா மைக்கு, ரிங் லைட்லாம் பெரிய ரிங் லைட்டு, சின்ன ரிங் லைட்டு எல்லாமே வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நடக்கும் கைஸ். எல்லாமே கண்டிப்பா நான் வேற லெவலில் சூப்பரா இருக்கும். என்ன மாதிரி பிகினர் யூடியூபர்ஸ்லாம் இதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டுலலாம் லைட்டிங்லாம் இருக்காதுல்ல, இந்த மாதிரி நீங்கள் ரிங் லைட் வாங்கிட்டீங்கன்னா வேற லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணி ஜாலியாக நீங்கள் ரீல்ஸ்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா லைட் வாங்கினா எப்போ கிளாரிட்டியாக இருக்கும்னா, லைட் வாங்கினா கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ ஐஃபோனே நம்ம வாங்கி வச்சிருந்தாலுமே லைட்டிங் நம்ம கரெக்டாக வந்துச்சுன்னா, அது வந்து லைட்டிங் நம்ம கரெக்டாக வச்சாதாங்க அதோட கிளாரிட்டி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டிங் இல்லைனா எந்த இதுவுமே எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கினாலுமே அது வந்து இது கிடையாது. ஸோ அதனால வந்து இப்போ யூடியூப் ஆரம்பிக்க போகிறோம், இதெல்லாம் வேணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இல்லை, லைட் இல்லை, மைக் இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கோ, இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கைஸ். ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, அது போக அதுவே தானா எல்லாமே வரும். ஓகே கைஸ், வளர நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஒரு இதுவும். ஸோ அதான் கைஸ், இந்த வீடியோ நான் இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி மறக்காம நம்ம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களை சாஸ்திரம் பார்க்குறேன், நாளைக்கு உங்களை வீடியோ பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். பாய் கைஸ். அப்புறம் வந்து இந்த மைக்கோட இது உங்களுக்கு வேணுமா, இந்த மைக்கோட ரிவ்யூ அன்பாக்சிங் வேணுமா, நீங்க கமெண்ட்டை சொல்லுங்க. யார் ஒருத்தர் கேட்டால் கூட நம்ம வந்து கொடுத்துருவோம் கைஸ். கண்டிப்பா நம்ம கொடுப்போம். யார் ஒருத்தர் கேட்டாலும் கூட நம்ம விடவே மாட்டோம், எல்லாருக்கும் நம்ம பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், டாடா.